Hello all, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Home Cooking with Zainul. This video sponsored by School of Business Organization from Tiruvannamalai. நம்ம School of Businessல எஸ்பிஓன்னு ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். எஸ்பிஓவில் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்க இருக்குது. அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் சும்மா இருக்கிறதோட நம்ம ஃபோனை வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணி ரீல்ஸ் பார்க்குறத விட்டுட்டு இதிலேருந்து எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம், ஒரு சோஷியல் மீடியாவை வச்சு நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லானதாக நம்ம நாலேஜையும் வளர்த்துக்கிட்டு அது மூலயமா ஒரு பணத்தையும் சம்பாதிக்கலாம் அப்படின்றத தான் நம்ம எஸ்பிஓ 1 by 1 சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ பார்த்த வீடியோவோடைய செல் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பருக்கு போயிட்டு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹோம் குக்கிங் வித் ஜெய்னுல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் என்னோடய வீடியோங்களை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி நான் மரவள்ளி கிழங்கு வச்சு புட்டு எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் 1 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் போட்டு செய்யல, கொஞ்சமாக ஒரு 2 கிழங்கு மட்டும் எடுத்து செஞ்சுருக்கேன். அதை நல்லா மண் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கின் அதோட தோலை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி காய் சீவக்கூடிய ஒரு இதில் எடுத்து நல்லா பூ மாதிரி சீவி எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம வேக வைக்கும்போது நல்லா பூ மாதிரி பஞ்சு மாதிரி வேகும். அதுக்காக தான் இப்போ நான் நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து அதுக்கான தண்ணி ஒலை எடுத்துக்கிட்டேன். அந்த இட்லி பிளேட்டில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஏன்னா கிழங்கு மாவுத்தன்மை கொண்டது இல்லையா, அப்படி அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ அதனால் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த குழியில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும், ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் 2 தட்டு இருக்குது, 2 தட்டுலேயுமே கிழங்க நல்லா போட்டுக்கிட்டேன். போட்டு மூடி போட்டு நான் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு. அவ்வளோதான், கொஞ்ச நேரம். குயிக்கான ஒரு ரெசிபின்னா அது இது தான். இப்போ மழை சீசனுக்கு கிழங்கு நிறையவே விளைச்சல் இருக்கும், எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி கூட நாட்டு சக்கரை அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூட தேங்காய் துருவல், கண்டிப்பாக தேங்காய் துருவல் போட்டே ஆகணும், அப்போ தான் இது டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் துருவல் இல்லைன்னா அது வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி பட்டா மாதிரி ஆயிடுச்சு தேங்காய் துருவல், அதான் இப்படி இருக்குது. ஆட் பண்ணி இதை சாப்பிடும்போது கொஞ்சம் கூட மிச்சம் இல்லைங்க, எல்லாம் காலி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஹோம் குக்கிங் வித் ஜெய்னுல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா வரும். அதே மாதிரி நம்ம எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளானையும் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.